மக்கள் பார்த்து, பார்த்து, பார்த்து சலிச்சு போன டெம்ப்ளேட். சூர்யா ஹீரோவோட அப்பா வந்து மருமகளா வரப்போறவ கழுத்த வெட்டுறதுக்கு போறாரு கத்தி எடுத்துக்கிட்டு. பெரிய ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு. அப்படி இருக்கும்போது அத தடுக்கிறதுக்காண்டி ஆத்திரத்தில அவரோட கைய வெட்டி அத தடுக்கிறாரு சூர்யா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ மேல இமேஜ் ஜாஸ்தி ஆகணுமா? இந்த ஹீரோக்கு இமேஜ் கம்மியாகணுமா? நீங்க சொல்லுங்க. அடடா நமக்காண்டி வந்து நம்ம கழுத்த வெட்டவன காப்பாத்தி அப்பனையே கைய வெட்டிட்டானே அப்படின்னு நினைக்கிறது சரியா? இல்ல வந்து அப்பனை கைய வெட்டிட்டான். இவன் அடிதடிலாம் விட மாட்டான். இவன் சண்டையெல்லாம் விட மாட்டான். ரத்த களரி அது இது. இந்த படத்துல நீங்க எந்த கேரக்டர் மேல ஒரு இன்வால்வ்மெண்ட் காமிச்சீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்க. அதாவது வந்து ஜெயராம் கேரக்டர்ல இன்வால்வ்மெண்ட் காமிக்க முடிஞ்சா, இல்ல வந்து பூஜா ஹெக்டே கேரக்டர்ல இன்வால்வ்மெண்ட் காமிக்க முடிஞ்சா, சூர்யா கேரக்டர் அப்படி இருந்துச்சா, இல்ல இப்போ இந்த ஜோஜு ஜார்ஜ்னு சொல்றாங்களா அவர் மேல காமிச்சா, இல்ல நாசரை காமிச்சாங்களா? யார் மேலேயுமே இன்வால்வ்மெண்ட். யார் மேலேயுமே யாராவது வந்து அந்த கேரக்டரா இருந்திருக்காங்களா அப்படின்னா கேரக்டரா இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நடிக்கிறது தெரியுது. செயற்கை சார், செயற்கை. ஜெயராம் சும்மா பார்த்தா சிரிப்பு வரும், நடித்தா சிரிப்பு வருமா? அவரை கொண்டு வந்து சிரிப்பு டாக்டர் அங்கே நடிக்க வச்சு, சரி சிரிப்பு டாக்டர் நீங்கள் கூட்டு போகிறீங்களா, அவரே சிரிப்பு டாக்டராக இருந்துட்டு போகுது, நீங்கள் எதுக்கு சிரிப்பு டாக்டராக இருக்கணும்? அதுக்கு ஒரு கதை. அதாவது வந்து இவர் பிறவியிலேருந்தே வந்து குழந்தையிலேருந்தே இவர் சிரிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அதுக்கு வர ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பையன் ஒரு வில்லன் கேரக்டர். அதுக்கப்புறம் ஜோஜுஜார் ஒரு வில்லன், அப்புறம் பிரகாஷ்ராஜ் ஒரு வில்லன். படத்தில் எத்தனை வில்லன்? ஒரு ஹீரோவும் ஒரு வில்லனும் மோதுனா வார் நல்லா இருக்கும். நீங்க வந்து எல்லாரையும் கொண்டு வந்து வில்லன்னா சூர்யாக்கு மெயின் வில்லனா கார்த்திக் சுப்ராஜ் மாறிட்டாரா? சூர்யாக்கு மெயின் வில்லனா கார்த்திக் சுப்ராஜ் மாறிட்டாரு. அப்படிதான் நம்ம சொல்றோம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிடுச்சு. படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டப்பான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் படம் பார்த்துட்டீங்க முதல் நாளே, எப்படி இருந்தது? என்ன சொல்கிறதுனே தெரில. சூர்யா என்ன செய்கிறாரு, அதாவது அவருடைய கதை தேர்வில் பிரச்சனையா என்னன்னே தெரில. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சூர்யாவுக்கு பெரிய தோல்வி படங்களாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெட்ரோ படம் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு பெரிய லெவலில் ஓப்பனிங் இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்தை வந்து கொண்டாடி போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னு டாக் வந்துருச்சு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி போட்டிருக்க தேட்டர் எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் மட்டும் இல்லை, அதாவது வந்து சிங்கிள் தியேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 500 ஸ்க்ரீனு 600 ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா, 700 ஸ்க்ரீனு, அந்த மாதிரி பெரிய பெரிய தியேட்டர்லாம் போட்டிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. எல்லா தியேட்டர்லேயுமே டூரிஸ்ட் ஃபேமிலி கூட்டம் ரொம்ப வலியுது. ரெட்ரோக்கு அவ்வளோ கூட்டம் போகுதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை மக்கள். ரெட்ரோவும் பார்க்குறாங்க, ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதாவது இந்த படம் ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒன்றா வருதுன்னொன்னே என்னடா இது ஒரு பெரிய படம், அதாவது வந்து சூர்யா படத்தோட வந்து மாசான ஒரு படத்தோட ஒரு சின்ன படம் வருது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேச்சு எல்லா பக்கமும் இருந்துச்சு. இந்த படம் சஸ்டெயின் பண்ணுமா, சின்ன படம் வந்து தாங்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாச்சு. அதாவது வந்து சினிமாவில் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது வந்து அந்த படத்தினுடைய அதாவது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா அது வெற்றி படம், ஆடியன்ஸை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது வெற்றி படம். அப்படி தான் ஒரு படம் பெரிய நடிகர்களை வச்சு எடுத்துட்டாங்க, பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, பெரிய பொருட்செலவில் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து வெற்றி படமாக ஆகணும்னு அர்த்தமே இல்லை. அதுக்கு உதாரணமாக நம்ம ரெட்ரோ சொல்லலாம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய வெற்றி. ஒரு சின்ன படம், சின்ன பட்ஜெட்டில் அழகான ஒரு கதை, ஒரு இலங்கையிலேருந்து ஒரு அகதியாக வர்றாங்க, அவங்க லைஃப் எப்படி இந்த சென்னையில் ட்ராவல் ஆகுதுங்கிற மாதிரி கலகலகலன்னு அழகாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. பலர் பாருங்க இன்னைக்கு ரசிச்சு கொண்டாடுறாங்க. அதாவது வந்து சசிகுமாருக்கே ஒரு பெஞ்ச் மார்க் படம், பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் ஓடுது. இதுக்கு முன்னாடி சசிகுமார் வந்து அயோத்தின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படமும் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதை விட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு விஷயம் சார், கண்டென்ட் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. கண்டென்ட் தான் எல்லாமே அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற பெரிய நடிகர்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சூர்யா படம் மாதிரியே தான் விஜய் படம் வருது, அஜித் படம் வருது, ரஜினி கமல் படம் வருது, தனுஷ் சிம்பு படம் வருது, ஜெயம் ரவி, விஷாலு, எல்லாருமே ஒரே டெம்ப்ளேட், ஒரே மாதிரியான, அதாவது வந்து ஒரு ஒரு 4-5 ஃபைட் இருக்கணும், அதிரி புதிரியாக ஒரு 4-5 ஃபைட் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டூயட் இருக்கணும், 2 குத்துப்பாட்டு இருக்கணும், அப்புறம் 2 இடத்துல பஞ்சு டைலாக் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு வாக்கு லுக்கு, இந்த ஷோ மோஸ்னா அவர் நடந்து வருது, ஒரு ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் போட்டே வந்து ஆடியன்ஸை கவர்ந்தெல்லாம் நினைக்கிறாங்க.
அது ஒரு மசாலா ஃபார்முலா இல்லைன்னு நம்ம சொல்லல. சில நேரங்கள்ல அது வெற்றி பெறுமா? மாஸ் மசாலா படங்கள் எத்தன படங்கள் வெற்றி படங்கள் நீங்க சொல்லுங்க. நீங்க கைவிட்டு எண்ணி எனக்கு சொல்லுங்க. போன வருஷம் வந்த படத்துல எத்தன படங்கள் வெற்றி படங்கள்? நீங்க இப்படி தொடர்ந்து ஒரே டெம்ப்ளேட் படங்கள குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க சார் ரசிகர்கள். கங்குவா வந்து கம்பேர் பண்றாங்க. கங்குவா மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால அந்த படம் தோல்வி எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணாதனால அவ்வளோ ட்ரால் பண்ணாங்க. ஆனா ரெட்ரோ படத்துக்கு பெரிய அளவுல கங்குவா அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாட்டினாலுமே, இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து படம் இந்த அளவுக்கு ட்ரால் பண்ற அளவுக்கு இல்லாட்டினாலுமே, என்ன ரீசன்லாம் ட்ரால் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? சரி இந்த அளவுக்கு டியூரேஷனா? ட்ரால் பண்ணாத அளவுக்கு இல்லன்னா படம் ஸ்க்ரீன் பிளே சொதப்பலா? படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மாரி தான் இருக்கு. ரொம்ப ஆக மோசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஆக மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அதே டெம்ப்ளேட். நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. மக்கள் பார்த்து, பார்த்து, பார்த்து சலிச்சு போன டெம்ப்ளேட். அதாவது ஒரு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து ஒரு வளர்ப்பு அப்பா எடுத்து வளர்க்குறாரு. அந்த வளர்ப்பு அப்பா யாருன்னா, ஒரு தாதா. தாதான்னா ஏதோ தங்கத்த கடத்துறாரு, வைரத்த கடத்துறாரு. இந்த படத்துல வந்து தங்க மீன்கள். தங்க மீன்கள கடத்துறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு 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 பார்ட்டிய சேர்ந்தவரு. அவர்கிட்ட ஒரு பையன் வளர்றான். அவருக்காண்டி சில விஷயங்கள ஒரு ஸ்டேஜுக்கு மேல செய்றான். அவனுக்கு ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதலி வழக்கமா என்ன சொல்லுவா? "அடிதடிலாம் வுட்டுட்டு வந்துரு." எத்தன படத்துல பார்த்துருக்கோம். "அடிதடிலாம் வுட்டுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்ற அதே டெம்ப்ளேட்டு. உடனே சரி நான் அடிதடிய வுட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போறான். அந்த கல்யாண மண்டபத்துல ஒரு பாட்டு, ஆட்டம், பாட்டம், கூத்து எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வளர்ப்பு செயற்கையா இருக்கு பாருங்க. சீன்லாம் பாருங்க செயற்கையா இருக்கு. அந்த வளர்ப்பு தந்தை வந்து இந்த பொண்ணு அதாவது மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கு இப்படி போறானாம் கழுத்த. அப்போ வந்து இவன் வந்து அப்பாவோட கைய வெட்டிர்றான். ஓகேவா? சூர்யா வெட்டிர்றாரு. அப்படி இருக்கும்போது, அ ம நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு வந்து இந்த ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் பிரிஞ்சு போறாங்க? அதாவது வந்து இந்த சூர்யா ஹீரோவோட அப்பா வந்து மருமகள மருமகளா வரப்போறவ கழுத்த வெட்டுறதுக்கு போறாரு கத்தி எடுத்துக்கிட்டு. பெரிய ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு. அப்படி இருக்கும்போது அத தடுக்கிறதுக்காண்டி ஆத்திரத்தில அவரோட கைய வெட்டி அத தடுக்கிறாரு சூர்யா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ மேல இமேஜ் ஜாஸ்தி ஆகணுமா? இந்த ஹீரோக்கு இமேஜ் கம்மியாகணுமா? நீங்க சொல்லுங்க. அடடா! நமக்காண்டி வந்து நம்ம கழுத்த வெட்டுறவன காப்பாத்தி அப்பனையே கைய வெட்டிட்டானே! அப்படின்னு நினைக்கிறது சரியா? இல்ல வந்து அப்பன கைய வெட்டிட்டான். இவன் அடிதடிலாம் விடமாட்டான். இவன் சண்டையெல்லாம் விடமாட்டான். ரத்த களரி அது இது டயலாக் வேற. இத பேசி அவங்க போயிடுறாங்க அங்கருந்து. ஆனா சூர்யாவோட அப்பாவே மருமகள வெட்ட வரதுக்கு காரணம் சூர்யா தான் இல்லையா? அந்த கோவத்துல கூட அவர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சார். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அப்பா, மகன் உறவே வந்து அந்த படத்துல செயற்கையா இருக்கு சார். ம். ஒரு ஒரு அந்த அது ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவர் விருப்பம் இல்லாம வளர்க்குறாருங்கிற மாரி காமிச்சிருக்காங்க. என்னதான் விருப்பம் இல்லாம வளர்க்குறாருன்னா கூட, ஒரு கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேரக்டர்ல ஒரு இன்வால்வ்மென்ட் வேணும். ஒரு ஒரு நடிகன் வந்து இந்த இந்த படத்துல நீங்க எந்த கேரக்டர் மேல ஒரு இன்வால்வ்மென்ட் காமிச்சீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்க. அதாவது வந்து ஜெயராம் கேரக்டர்ல இன்வால்வ்மென்ட் காமிக்க முடிஞ்சுச்சா? இல்ல வந்து பூஜா ஹெக்டே கேரக்டர்ல இன்வால்வ்மென்ட் காமிக்க முடிஞ்சுச்சா? சூர்யா கேரக்டர் அப்படி இருந்துச்சா? இல்ல இப்ப இந்த ஜோஜு ஜார்ஜ்ன்னு சொல்றாங்கல்ல, அவர் மேல காமிச்சா? இல்ல நாசர காமிச்சாங்களா? யார் மேலயுமே இன்வால்வ்மென்ட் இல்ல. யார் மேலயுமே யாராவது வந்து அந்த கேரக்டரா இருந்திருக்காங்களா அப்படின்னா, கேரக்டரா இல்ல. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நடிக்கிறது தெரியுது. அது ஜோஜு ஜார்ஜ் மலையாளத்தில பெரிய நடிகர் தான். ஆனா பாருங்க, அவர கொண்டு வந்து இங்க நம்ம தமிழ் டெம்ப்ளேட்டுக்கு மாத்தி, தமிழ் வில்லனா மாத்தி, அவர் வந்து கைய வெட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு என்னமோ ஒரு தங்கம் மாரி ஒரு இத வச்சு ஒரு கைய ஒண்ணு வச்சுக்கிறாரு. செயற்கை சார். செயற்கை. முழு மலர்ல வந்து ரஜினிகாந்தோட கைய வெட்டிருவாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த கை இல்லாம தான் ரஜினிகாந்த் இருந்தாரு. அந்த கை இல்லாம தான் அந்த படத்த முடிச்சாரு. பை இல்லாம தான் அது வெற்றி படமா ஆச்சு. இப்ப வந்து திடீர்னு இந்த வில்லனுக்கு ஒரு கைய கொண்டு வந்து ஃபிட் பண்ணி, அந்த கை எங்கேயாவது ஒர்க் பண்ணுமா பிராக்டிகலா? இதெல்லாம் மீறி இவர் கைய வெட்டினதுக்கு இந்த பொண்ணு போயிருது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம்புலிங்கிற கேரக்டர் அவர் தனியா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்து கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, அம்மா நான் வந்து எவ்வளவோ சொன்னேன் என் மகக்கிட்ட. இந்த வெட்டு, குத்து, ரத்தம்லாம் அவனால விட்டுட்டோன்னு. கேட்கல. அவ வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நடந்து இதெல்லாம் பார்த்துருக்கோமா இல்லையா படத்துல? பார்த்துருக்கோமா இல்லையா? சரி ஒரு ஜெயில்ல கொண்டு போய் வைக்கிறீங்க. அங்க ஒரு கண்ணாடி பூக்கள். சாங் நல்லா இருக்கு. ஓகே. எல்லாம் முடிஞ்சோனே அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "உன்னைய வந்து நான் இங்கிருந்து தப்பிக்க வச்சு வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுர்றேன்." எங்கேயாவது நடக்குமா? நடக்குமா? சொல்லுங்க அந்த சீன் நடக்குமா? ஒரு ஜெயில் கைதியா ஒரு அப்பன் கைய வெட்டியிருக்கான்னு புடிச்சு போய் தண்டனை குடுத்து கைதிய உள்ள வச்சிருக்காங்க. அந்த கைதிய வந்து நான் நாடு விட்டு நாடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஓகேவா? அப்படின்னோனே, இவரு அந்தமான்ல காதலி இருக்கிறார்ன்றத தகவல் இவருக்கு யாரோ வந்து சொல்லுவாங்க. அது எப்படி வந்து தகவல் வருது? யார் அவரு? எங்கேருந்து வந்து தகவல் சொன்னாரு? அப்படின்னு தெரியாது. சொன்னோனே உடனே வந்து நான் போறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு ஒரு ஜீப்ல ஏத்துறாங்க. கொண்டு போறாங்க. ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. அங்கருந்து அவர் தப்பிச்சு போறாரு. ஒரு போட்ல போறாரு. போம்போது பாருங்க வாலண்டரியா வந்து அந்த ஜெயராமுக்கு ஒரு ஊசிய போட்டு அவர் சிரிப்பு டாக்டராம். ஏதாவது சிரிப்பு வந்துச்சா நமக்கு? எங்கேயாவது சிரிப்பு வந்துச்சா?
ஜெயராம் சும்மா பார்த்தா சிரிப்பு வரும், நடிச்சா சிரிப்பு வருமா? அவரை கொண்டு வந்து சிரிப்பு டாக்டர்னு அங்க நடிக்க வச்சு, சரி சிரிப்பு டாக்டர்னு நீங்க கூட்டு போறீங்களே, அவரே சிரிப்பு டாக்டரா இருந்துட்டு போகுது. நீங்க எதுக்கு சிரிப்பு டாக்டரா இருக்கணும்? அதுக்கு ஒரு கதை. அதாவது வந்து இவர் பிறவியிலிருந்தே வந்து குழந்தையிலிருந்தே இவர் சிரிக்க மாட்டாரு. அப்படிங்கிற மாரி ஒரு கதை. அத அதுக்கு வேற கொண்டு ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருப்பாங்க. அவளுக்கு தெரிஞ்ச அது ஷாக் ஆகுற மாரி. அதுக்கு வேற ட்விஸ்ட் வேற பின்னாடி. முதல்ல வந்து அந்த அந்தமான்ல இருந்த குழந்தை எப்படி தூத்துக்குடிக்கு வந்துச்சு? அதுக்கு ஏதாவது ஃபிளாஷ்பேக் சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. அது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோஜு ஜார்ஜ் வளர்க்குற ஒரு வேலைக்காரன் ஜோஜு ஜார்ஜோட ஒரு வேலைக்காரன்கிட்ட அந்த குழந்தை இருக்கு. அவன் ஜோஜு ஜார்ஜுக்கு பழி வாங்குறதுக்கு அந்த வேலைக்காரன கொல்றாங்க. அந்த குழந்தை ஜோஜு ஜார்ஜ் வளர்ந்துருது. வளர்ப்பு மகளா வளருது. அதாவது வந்து டெம்ப்ளேட் கதைகள். அதாவது வந்து அங்க நீங்க அந்தமான்ல போயி, அந்தமான்ல எவ்வளவோ லொகேஷன்ஸ் இருக்கு சார். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அந்தமான்லயா லொகேஷன் இல்ல. அழகழகான லொகேஷன்ஸ் இருக்கு. அந்த மாரியான லொகேஷன்ஸ்லாம் காமிக்காம, ஏதோ ஒரு இருட்டா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு, ஒரு நாசர் வந்து என்னமோ பீஸ்ஃபுல்லா தூங்க விட தூங்க மாட்டீங்களா? விட அப்படிங்கிற மாட்டாங்க. மாரி ஒரு டயலாக் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் இதுவரைக்கும் யாருன்னே தெரியல. இதுவரைக்கும் தேடிட்டு இருக்காங்க அந்த பையன் யாருன்னு. அந்த பையன் ஒரு வில்லன் கேரக்டர். அதுக்கப்புறம் ஜோஜுஜார் ஒரு வில்லன். அப்புறம் பிரகாஷ்ராஜ் ஒரு வில்லன். நீ படத்துல எத்தன வில்லன்? ஒரு ஹீரோவும், ஒரு வில்லனும் மோதுனா, வார் நல்லா இருக்கும். நீங்க வந்து எல்லாரையும் கொண்டு வந்து வில்லன், வில்லன், வில்லன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோ இல்லாமடி கடைசில அப்டின்னா, சூர்யாக்கு மெயின் வில்லனா கார்த்திக் சுப்புராஜ் மாறிட்டாரா? மெயின் வில்லனா? சூர்யாக்கு மெயின் வில்லனா கார்த்தி சுப்புராஜ் மாறிட்டாரு. அப்டிதான் நம்ம சொல்லணும். அதாவது நம்ம என்ன சொல்றது? அதாவது வந்து அந்த ட்ரைலர்லாம் விட்டுருந்தாங்களே, ஒரு ஷோ ஓட்டலாமாடி அப்டின்னு கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ பண்ண போறாங்க போல அப்டின்னு பார்த்தா, மேஜிக் ஷோ ஓட்டலாமாடின்னு கேட்குறாங்க. அங்க படத்துக்குள்ள வந்தா. எப்படி இருக்கு பாருங்க. ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்னமோ சொல்ல ட்ரெய்லர்ல போற வந்து காட்டி ஏமாத்திட்டாங்க. அப்படிதான் ட்ரெய்லர்ல புரிஞ்சுக்கணுமா காட்டி படத்த? ஏமாத்திட்டாங்கல்ல. ட்ரெய்லர்ல நல்லா அழகா கட் பண்ணி, கட் பண்ணி கொண்டு வந்து காட்டிர்றாங்க. உள்ள விஷயம் இருக்கா அப்படின்னா, விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் வந்து நம்ம தாங்கிக்கிட்டு ஒரு படம் பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையாலுமே சொல்றேன். வெளிப்படையா சொல்றேன். ஒரு பெரிய ஹீரோ ஓப்பனாவே பேசுவோம். ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, கீர்யா, சிம்பு, ஜெயம் ரவி எல்லாருடைய படங்களும் போய் பார்க்கறதுன்னா 3 மணி நேரம் நமக்கு எப்புட்றா அது நெஞ்ச புடிச்சுட்டு பார்க்க போறோம், மூச்ச புடிச்சுட்டு பார்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதே தவிர, அடடா! பிரமாதமா இருக்கே! அடுத்தென்ன, 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 அடுத்தென்னன்னு ரசிக்கிற மாரி படங்கள் எந்த படங்களும் சமீபத்தில் வருவதில்லை. பெரிய, பெரிய நடிகர்கள் வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாரி கதைகளை தேர்வு செய்வதில்லை. பெரிய, பெரிய நடிகர்கள் வந்து அவங்களுடைய எப்படி சொல்றது? ஹீரோடாம் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? மாஸ் இமேஜ் அத வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. மத்தபடி வந்து படங்கள் நல்ல கதைகள் தேர்வு செய்றதில்ல. சரி வாரிசுன்னு ஒரு கதை இப்ப நடுவுல வந்து விஜய் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம தேர்வு பண்ணியிருந்தாரு. என்ன கதை அது? என்ன கதை அது? டே டு டே வந்து சன் டிவிலயும், விஜய் டிவிலயும் சீரியல் போயிட்டுருக்கு. சீரியல் மாரி ஒரு கதைய தேர்வு பண்ணி நடிக்கிறாரு. அதாவது வந்து ஆந்திராலருந்து தில்ராஜ் ஒரு பெரிய ப்ரொடியூசர். கோடிகள் எடுத்துட்டு இங்க வராரு. அவர் கூடவே வரும்போது வம்சிய வந்து கூடவே ஃப்ளைட்ல கூட்டு வராரு. நடந்த உண்ம. கூட்டு வந்து விஜய்கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. 1/2 மணி நேரம் தான். விஜய் வந்து கதை ஓகேங்கிறாரு. பணம் கை மாறுது. ஓகே. அவங்க 2 பேரும் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வர்றாங்க. சாயந்தரம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்துர்றோம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் ஹீரோ கதை சொல்றது ஒண்ணும் பெரிய பிரமாதம் கிடையாதுடா. 1/2 அன் ஹவர்ல சொல்லி முடிச்சிடலாம். நம்ம போனோனே வந்துடலாம். வம்சி கேட்டாராம் வரும்போது. தில்ராஜ்ட்ட என்ன சார் போனோனே ரிட்டர்ன் டிக்கெட் அன்னைக்கே ஒரு 4 மணிக்கு போட்டீங்க. காலையில 10 மணிக்கு போறோம். 4 மணிக்கு ரிட்டர்ன் டிக்கெட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னேன். அது தில்ராஜ் சொன்னான், தமிழ் படம்லாம். சும்மா நீ சொல்லு 1/2 மணி நேரம் பார்த்துக்கலாம். பெட்டிய நான் முன்னாடி வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட்டிய பார்க்காதீங்க. இல்ல சார் சமீபத்திய சினிமா இப்படி வருத்தமான ஒரு சூழ்நிலையில போய்க்கிட்டு இருக்கு. அதாவது வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாவும் சில நேரங்கள்ல நடுவுல பேசணும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, வருத்தமான எப்படி சொல்றது? ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அது வந்து நடிகர்கள் அவங்க தான் நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். ஆடியன்ஸ ரசிக்கிற மாரி படங்கள் குடுக்கணும். நம்ம வந்து அவங்களோட மசாலா, பாட்டு, கூத்து இதெல்லாம் வேணான்னே சொல்லல. பஞ்ச் டயலாக் எல்லாமே நீங்க வச்சுக்கங்க. அது கூட ஒரு கதை வச்சுக்கங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ரொம்ப நன்றி சார். ரெட்ரோ சினிமா தொடர்பாகவும், சமீபத்திய சினிமா தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.